நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் ஓபிஎஸ் வந்து டிஎம்கே ரூட் எடுக்கிறாரு அப்படின்னு. நேற்று நைட்டே அது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. டிஎம்கே ரூட் எடுத்து அங்க போய் வந்து முதலமைச்சரை நேர்ல சந்திச்சிருக்காரு. காலையில வந்து வாக்கிங் போறப்ப தற்செயலா சந்திச்சாரு. ஆமா, இந்த டைம் போய் நேர்ல வீட்டுல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் சந்திச்சிருக்காரு. ஆமா. அதுக்கு அவங்க கட்சியில அவங்க ஆதரவாளர் சுப்புரத்னம் என்ன சொல்றாருன்னா, அவங்க தாயார் மறைவுக்கு நேர்ல வந்து அவர் வந்து ஆறுதல் தெரிவிச்சாரு, அதுக்காக அவங்க அண்ணன் மறைவுக்கு நேர்ல போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்றாரு. அன்னைக்கே போய் தெரிவிச்சிருக்கலாம், இல்ல அந்த வாரத்திலேயே போய் தெரிவிச்சிருக்கலாம். விலகணும்னு தானே போக முடியும், அதனால போயிருக்காரு. ஆனா அதுல அவரே சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அரசியல்ன்றாரு. பட் இதுல ஒரு சிக்கல் இருக்கு அவருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி தான் என்னை வளர்த்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சிருப்பாரு ஜெயலலிதா போட்டோ. எப்பயுமே நேத்து யார் போட்டோ வச்சுட்டு போனாருன்னு தெரியலையே. ஆனா வந்து போயிட்டாரு அங்க. அதுக்கு மேல இருக்க கொஞ்சம் நஞ்ச செல்வாக்கம் போயிடும் இப்படிலாம் பண்ணிட்டு திமுக பக்கம் போனாருன்னா அப்படிங்கிற டாக் இருக்கு. ஏன்னா ரெட்டையில நின்று ஜெயிச்சு ஜெயலலிதா பீரியட்ல 3 டைம் வந்து சிஎம் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டோட உச்சபட்ச பதவியில் வந்து இருந்திருக்காரு. ஆனா ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனால இப்படி வந்து ஒரு எதிரிகிட்ட போய் அதிமுக எதிரின்னு சொல்ற திமுக போய் வந்து சேரலாமா, ஆதரவு வந்து கொடுக்கலாமான்ட்டு ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்த கொதிப்பு அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால.